என்னதான் பால்வெளி அண்டத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்மளோட பால்வெளி அண்டத்தை நம்மளால பார்க்க முடியாது. ஆனா நம்ம பால்வெளி அண்டம் மாதிரியே நமக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு கேலக்சிய வெறும் கண்களாலேயே பார்க்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா உண்மை என்னன்னா நம்மளால பார்க்க முடியும். அதுதான் ஆண்ட்ரோமேடா கேலக்சி. ஒரு கேலக்சிக்குள்ள என்னென்ன இருக்குன்னா வாயுக்கள், தூசிகள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரத்தை சுத்தியுள்ள கோள்கள், இப்படி எல்லாமே ஈர்ப்பு விசையோட காரணமா ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கும். இப்படி எல்லாமே ஒண்ணு சேர்ந்த கலவைதான் கேலக்சின்னு சொல்லுவாங்க. நம்ம பிரபஞ்சத்துல இது மாதிரி கோடிக்கணக்கான கேலக்சிஸ் இருக்கு. நம்ம மில்கிவே கேலக்சியை பார்க்குறப்போ சுழல் வடிவத்தில் இருக்கலான்னு நம்ம விஞ்ஞானிகளால சொல்லப்படுது. அதனால தான் நம்ம மில்கிவே கேலக்சியை ஸ்பைரல் கேலக்சின்னு சொல்றாங்க. சொல்லப்போனா கேலக்சிஸ் எல்லாமே ஒரே மாதிரி வடிவத்தில் இருக்காது. இதுல சுழல் கேலக்சி, நீள்வட்ட கேலக்சி, ஒழுங்கற்ற கேலக்சின்னு 3 வகையா பிரிக்கிறாங்க. நம்ம மில்கிவே கேலக்சியும் நம்ம பக்கத்துல இருக்க ஆண்ட்ரோமேடா கேலக்சியும் ஒரே மாதிரி வடிவத்துல இருக்கு. இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சி நம்ம பூமியிலிருந்து 25 லட்சம் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு. ஒரு ஒளியாண்டுனா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டா ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். இதுவரை தெரியாதவங்க மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. 25 லட்சம் ஒளியாண்டுகளா? அப்ப இவ்வளோ தூரமா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படலாம். ஆனா நம்ம மில்கிவே கேலக்சிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க கேலக்சி இதுதான். இந்த கேலக்சி நம்ம கேலக்சியை விட 2 மடங்கு பெருசா இருக்கனால வெறும் கண்களாலேயே பார்க்க முடியுது. இந்த கேலக்சி ரொம்ப தூரமா இருக்கனால நம்ம வெறும் கண்களால பார்க்கறப்போ ஒரு நட்சத்திரம் மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த கேலக்சிக்குள்ள கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. 25 லட்சம் ஒளியாண்டுகள் தூரத்துக்கு நம்மளால போக முடியலனாலும் நம்ம வெறும் கண்களால அங்க போகாமையே அந்த கேலக்சியை பார்க்க முடியுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம்னே சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டா நிலவுக்கு நம்மளால போக முடியலனாலும் நிலவை நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரியே நிலவை உணரவும் முடியுது. அதே மாதிரி தான் இந்த கேலக்சியும் நம்ம வெறும் கண்களால பார்க்க முடிஞ்சு உணர முடிகிற ஒரே ஒரு கேலக்சியா இருக்கு. ஆனா பூமியில இருக்க எல்லாருமே இதை ஒரே நேரத்துல பார்க்க முடியாது. வடக்கு அரைக்கோணத்துல ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில ஆண்ட்ரோமேடாவை பார்க்கலாம். அதே மாதிரி தெற்கு அரைக்கோணத்துல அக்டோபர் டிசம்பர் மாதங்களுக்கு இடையில பார்க்க முடியும்னு சொல்லப்படுது. இந்த கேலக்சிய சில காலங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் இது ஒரு நட்சத்திரம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா 1920 எட்வின் ஹபிள் இது ஒரு நட்சத்திரம் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய பேரண்டம்னு குறிப்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் மனிதர்கள் நம்ம மில்கிவே கேலக்சி மாதிரியே கோடிக்கணக்கான கேலக்சிஸ் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குன்னு உணர்ந்தாங்க. எட்வின் ஹபிளோட பேர்ல உருவாக்கப்பட்ட ஹபிள் டெலிஸ்கோப் நமக்கு நிறைய விண்வெளி நிகழ்வுகளை படம் எடுத்து அவர் சொன்னது எல்லாமே உண்மைன்னு நிரூபிச்சது. நம்மளோட மில்கிவே கேலக்சி 1 லட்சம் ஒளியாண்டுகள் அளவு நீளமானது. ஆனா இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சி 2.2 லட்சம் ஒளியாண்டுகள் அளவுக்கு நீளமா இருக்கு. 1 லட்சம் ஒளியாண்டுகள் நீளமா இருக்கிற நம்மளோட மில்கிவே கேலக்சிலேயே 10,000 - 40,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்கலான்னு நம்மளோட விஞ்ஞானிகள் சொன்னாங்க. அப்போ 2.2 லட்சம் ஒளியாண்டுகள் நீளமா இருக்கிற இந்த ஆண்ட்ரோமேடால எவ்வளவு கோடி நட்சத்திரங்கள் இருக்குன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த ஆண்ட்ரோமேடால தோராயமா 1 லட்சம் கோடி நட்சத்திரங்களுக்கு மேல இருக்கலான்னு நம்பப்படுது. இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சியை சுத்தி எலக்ட்ரிக்கலி சார்ஜ் கேஸ் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இத ஹாலோ ஆஃப் பிளாஸ்மான்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஆண்ட்ரோமேடா கேலக்சி உருவானப்ப ஏற்பட்ட வெடிப்புனாலையும் அதுல இருக்க நட்சத்திரங்கள்ல ஏற்படுற சூப்பர்னோவா வெடிப்புனாலையும் தான் உருவாகுதுன்னு சொல்லப்படுது. இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சியை சுத்தி 20 சேட்டலைட் கேலக்சிஸ் வலம் வந்துட்டு இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டா சூரியனோட ஈர்ப்பு விசை காரணமா எப்படி சூரியனை சுத்தி பல கோள்கள் வலம் வருதோ அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய கேலக்சியோட ஈர்ப்பு விசை காரணமா அதை சுத்தி குட்டி குட்டி கேலக்சிஸ் வலம் வரும். இதைத்தான் சேட்டலைட் கேலக்சிஸ்ன்னு சொல்றாங்க. ஆரம்ப காலத்துல இந்த சேட்டலைட் கேலக்சிஸோட எண்ணிக்கை அதிகமா இருந்திருக்கலானோ காலப்போக்குல இந்த சேட்டலைட் கேலக்சிஸ் ஆண்ட்ரோமேடா கேலக்சியோட மோதி ஒன்னாகி இருக்கலான்னு சொல்லப்படுது. இதுல முக்கியமான 3 சேட்டலைட் கேலக்சிஸ் இருக்கு. அது என்னன்னா மெசியர் 32, மெசியர் 110, மெசியர் 33. இதுல மெசியர் 32ஓட பரப்பளவு பாத்தீங்கன்னா 6500 ஒளியாண்டுகள் அளவுல பெருசா இருக்கு. இதோட மையத்திலையும் ஒரு பிரம்மாண்டமான கருந்துளை இருக்கு. இந்த கருந்துளையோட அளவு பாத்தீங்கன்னா நம்ம சூரியனை விட 15 லட்சம் மடங்கு பெருசா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மெசியர் 32 கேலக்சி நம்ம மில்கிவே கேலக்சி மாதிரி தனியா இருந்திருக்கலானோ அதுக்கப்புறம் ஆண்ட்ரோமேடா கேலக்சியோட மோதி அதோட அளவு சின்னதாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. அடுத்து மெசியர் 110. இது பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த மெசியர் 32 விடவே பெருசாவே இருக்கு.
இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 17,000 ஒளியாண்டுகள் அளவில் இருக்கு. ஆனால் இந்த 2 சேட்டலைட் கேலக்சிஸை விடவுமே மெசியர் 33 ரொம்பவே பெருசா இருக்கு. இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 60,000 ஒளியாண்டுகள் அளவில் பெருசா இருக்கு. பொதுவா ஒரு கேலக்சியோட மையத்துல பிளாக் ஹோல் இருக்கும். அந்த பிளாக் ஹோலோட ஈர்ப்பு விசை காரணமா தான் கேலக்சியில இருக்க எல்லா நட்சத்திரங்களுமே அதை சுத்தி வலம் வரும். அப்படி பாக்குறப்போ ஒரு கேலக்சிக்கு ஒரே ஒரு மைய பகுதி தான் இருக்கணும். ஆனா இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சியை ஸ்டார்டிங்ல போட்டோ எடுத்தப்ப பார்த்தோம்னா 2 கோர் இருக்க மாதிரி காட்டியிருக்கோம். ஆனா ஹபிள் டெலிஸ்கோப்போட ஆராய்ச்சியில தான் அது ஒரே கோர்னு கண்டுபிடிச்சாங்க. நம்ம மில்கிவே கேலக்சியில மாதிரியே இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சியோட மையத்திலையும் ஒரு மிகப்பெரிய கருந்துளை இருக்கு. இதோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம சூரியன் மாதிரி 14 கோடி மடங்கு பெருசா இருக்கு. இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சியோட மையத்துல அதிகமான நட்சத்திர கூட்டங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதனாலதான் அதோட மையம் ரொம்ப வெளிச்சமா காட்சியளிக்குதான். சரி, இவ்வளவு நேரம் பார்த்த இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சி நம்ம மில்கிவே கேலக்சி மேல மோதுறதுக்காக பயங்கர வேகமா வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த மோதல் உடனே நடக்க போறது இல்ல. ஏன்னா இந்த கேலக்சிக்கும் நம்ம கேலக்சிக்கும் இடையில இருக்க தூரம் தான் அதுக்கு காரணம். இந்த 2 கேலக்சிக்கு இடையிலையும் 25 லட்சம் ஒளியாண்டுகள் தூரம் இருக்கிறனால அதி பயங்கரமான வேகமா வந்தாலும் கிட்டத்தட்ட 500 கோடி வருஷங்கள் கழிச்சு தான் இந்த மோதல் நடக்கும்னு சொல்றாங்க. அவ்வளோ நாட்களுக்கு நம்ம பூமியே இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கிறனால இதை பத்தி நம்ம பயப்பட தேவையில்லைன்னு தான் சொல்லணும். ஒருவேளை பூமியும் அப்போ மனிதர்களும் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா இன்னும் 400 கோடி வருஷங்கள் கழிச்சு ஆண்ட்ரோமெடா கேலக்சிய வெறும் கண்களால மிகப்பெரிய அளவில் பார்க்க முடியும். பூமியிலிருந்து பார்க்குறப்ப நிலவு எப்படி தெரியுதோ அதே மாதிரி மிகப்பெரிய வான்பொருளா இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சி நம்ம வெறுங்கண்களாலே பார்க்கலாம். 400 கோடி வருஷங்கள் கழிச்சும் இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சி நம்ம மில்கிவே கேலக்சியோட மோதுறப்போ அந்த மோதல் உடனே நடந்து முடிஞ்சிடாது. கிட்டத்தட்ட 200 கோடி வருஷங்களா இந்த மோதல் நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. அப்படி இந்த மோதல் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சியும் மில்கிவே கேலக்சியும் ஒன்னு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நீள்வட்ட கேலக்சியா மாறிடும். இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சி 1 மணி நேரத்துக்கு 4 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு நம்ப முடியாத விஷயம் என்னன்னா இந்த 2 கேலக்சி மோதினாலும் இந்த கேலக்சிக்குள்ள இருக்கிற நட்சத்திரங்களுக்கு இடையில எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு நம்ம விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு இடையில இருக்கிற தொலைவு தான் காரணம். இதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம சூரிய குடும்பத்துக்கு பக்கத்துல இருக்க சூரிய குடும்பத்தை எடுத்துக்கலாம். அதாவது நம்ம சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற சூரியனே கிட்டத்தட்ட 4 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கு. அதோட பேரு ஆல்பா சென்டாரி. இந்த ஆல்பா சென்டாரி பத்தி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ நம்ம கேலக்சிலையும் ஆண்ட்ரோமெடா கேலக்சிலையும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் அந்த நட்சத்திரங்களுக்கு இடையில இருக்க தூரத்தினால எதுவுமே மோதாதுன்னு சொல்லப்படுது. சரி, நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.